நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் உண்டு. அவர் யார் என்று சொன்னால், காயப்பட்டவருடைய காயங்களை ஆற்றுகிறவர். நம்முடைய ஆண்டவர் காயத்தை ஆற்றி போடுகிறவர். இன்னைக்கு ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க ஏதோ ஒரு காயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். வெளியே இல்ல பிரதர் இந்த காயம், என் மனசுக்குள்ள, என் வீட்டுக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள யாருமே பார்க்க முடியாத ஒரு இடத்துல என் வாழ்க்கை காயப்பட்டிருக்குது, என் சரீரம் காயப்பட்டிருக்குது, என் ஆத்துமா காயப்பட்டிருக்கு. இந்த காயத்தை யாராலையும் ஆத்த முடியாது. இந்த வலிக்கு நிவாரணமே கிடையாது. இந்த வலிக்கு மாத்திரையே கிடையாது. வெளியே காயம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? மருந்து போட்டு அதை ஆத்திரலாம். மனசுல காயம் வந்துருச்சு, உடம்புக்குள்ள காயம் வந்துருச்சு. இதை எப்படி ஆத்துறது? இதை எப்படி சரி பண்றது? எனக்கு ஒண்ணுமே தெரியல நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஆனா இந்த ராத்திரி நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் இஸ்ரவேலின் ரண வைத்தியர். வசனம் சொல்லும் அவர் இஸ்ரவேலின் ரண வைத்தியர். சில விஷயம் சில மனுஷனுடைய வாழ்க்கையில சில ரணத்தை, சில காயத்தை, சில தீர்க்க முடியாத வலியை உருவாக்கி இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் என்று சொன்னால் ரண வைத்தியர். உன்னுடைய வாழ்க்கையில, உன் வீட்டுக்குள்ள, உன் மனசுக்குள்ள ஒரு ரணம் இன்னைக்கு இருக்குது. சுமக்க முடியாம ஒரு ரணம், கனமான ரணம். இன்னைக்கு சில ரணம்லாம், சில காயம்லாம் ரொம்ப சாதாரண காயம் இல்ல, ரொம்ப வலிக்கிற காயம், ரொம்ப மனசு அப்படியே குத்துற காயம், மனசு அப்படியே உடைச்சு போடுற காயம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காயத்தோட தேவ பிள்ளையே நீங்கள் ஒருவேளை இந்த ராத்திரி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உனக்கு என்ன பண்ண போறேன்னா காயம் கட்ட போகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் காயங்களை கட்டுகிறவர். சரி, ஒரு 3 காயத்தை நான் வேகமா சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரம். புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொண்டு ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இந்த இடத்துல யோசேப்பு யாருன்னு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில வரும்போது, பூமியில இந்த யோசேப்பு தான் யாரா இருந்தார்னா ஆண்டவராகிய இயேசுவுக்கு தகப்பனா இருந்தார். இந்த யோசேப்புக்குள்ள ஒரு பெரிய காயம், யோசேப்புக்குள்ள ஒரு பெரிய வலி. என்ன வலினா, தன் மனைவி ஆகிய மரியாள் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன ஆயிட்டாங்கன்னா கர்ப்பம் அடைந்து விட்டாங்க. அப்ப அந்த வலி யோசேப்புக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நான் சொன்னனே, வலிங்கிறது எங்கதான் இருக்கும்னா சில விஷயத்துக்கு வெளியே இருக்கவே இருக்காது. யோசேப்பு பாருங்க, எங்க அவன் வலி அனுபவிச்சுட்டு இருக்கானா மனசுக்குள்ள யோசிக்கிறாரு, என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன ஆக போகுது, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு, இவ்வளவு பெரிய காரியம் ஆயிடுச்சேன்னு யோசேப்பு தன்னுடைய மனதுக்குள்ளே யோசித்துக் கொண்டிருக்கிறார். மனதுக்குள்ளே இந்த வலிக்கு, இந்த காயத்துக்கு என்ன முடிவெடுக்கலாம்? இப்ப நம்ம மனைவி கல்யாணமே ஆகாம என்ன ஆயிட்டாங்கன்னா கன்சீவ் ஆயிட்டாங்க. இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு மனசுக்குள்ளேயே அவர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இந்த மனைவியை தள்ளி விட்டுறலாம், இந்த மனைவியை ரகசியமா தள்ளி விட்டுறலான்னு யோசேப்பு முடிவெடுக்கிறார். நமக்கு எல்லா சம்பவம் தெரியும், அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போல. ஆனா அந்த சம்பவத்துக்கு முன்னாடி தேவ தூதன் வந்து யோசேப்பை சந்திக்கிறதுக்கு முன்னாடி யோசேப்புடைய இருதயத்தில் இருந்த காயம், யோசேப்புடைய இருதயம் பட்ட காயம். இந்த இடத்துல பாருங்க, யோசேப்புடைய காயம் இருந்த மரியாளுக்கு தெரியாது, கூட இருந்த யாருக்குமே தெரியாது. ஆனா யோசேப்புடைய மனசுல மட்டும் என்ன இருக்குதுன்னா ஒரு பெரிய காயம் இருக்குது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட, இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிற யாருக்குமே உங்க மனசுல இருக்கிற வலி தெரியாது, உங்க வேதனை தெரியாது, உங்க காயம் புரியாது. யாருமே அதை புரிஞ்சுக்க கூட ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட காயத்துல இருப்பீங்கன்னா, உங்கள் காயங்களை கட்டுகிறவர் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு. யோசேப்புடைய மனசுக்குள்ளதான் காயம், வெளியே கூட இல்ல. மனசுக்குள்ள இருக்கிற காயத்தை யார் பார்க்கிறான்னா என் ஆண்டவர் பார்க்கிறார். சில வேளையில மனிதன் காணாத காயங்களை, மனுஷன் பார்க்காத உடைவுகளை என் ஆண்டவர் பார்க்கிறவர். சோ வாழ்க்கையில இன்னைக்கு உனக்கு இருக்கிற காயம் யாருக்குமே தெரியாது பிரதர். வெளியே யாருக்குமே என் பிரச்சனை தெரியாது. வெளியே நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், வெளியே போகும்போது என்ன போல ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் யாருமே இல்லை, அப்படிதான் உலகம் சொல்லுது. ஆனா எனக்குள்ள, என் மனசுக்குள்ள நான் படுற வேதனை, நான் படுற கஷ்டம்
எனக்கு மட்டும் தான் தெரியும். யோசேப்ப பார்க்கும்போது, பார்த்த எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, "இவனுக்கு என்னப்பா கல்யாணம் ஆகப் போகுது. மரியாளுக்கு கணவன் ஆகப் போறாங்க. சந்தோஷமா இருக்கப் போறான்." ஆனா அந்த யோசேப்புடைய மனசுக்குள்ள இருந்த காயம் யாருக்குமே தெரியல. இன்னைக்கு ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில உன் மனசுக்குள்ள இருக்கிற காயம், உன் கூட இருக்கிற யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உங்க கணவனுக்கோ, மனைவிக்கோ தெரிஞ்சுக்க வேண்டியவங்களுக்கு கூட உங்க காயம் தெரியாம இருக்கலாம் தேவ பிள்ளையே. கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கிறவங்களுக்கு உங்க காயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த வேதனையோட அளவு தெரிஞ்சிருக்கணும். அவங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். நீங்க நேசிச்சது அளவுக்கு அவங்க கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு யாருக்குமே அந்த காயம் புரியலல்ல. இன்னைக்கு யாருக்குமே உன் வலி புரியலல்ல. உன் வலிய நீ மட்டும் தனியா சுமக்கிறல்ல. இன்னைக்கு இயேசு உன்னை சந்திக்கிறார். இயேசு உன் பக்கத்துல வந்திருக்கிறார். என் இயேசு யார் தெரியுமா? அவர் காயங்களை ஆற்றுகிறவர். பிரதர், எனக்கு என்னோட தான் நீங்க பேசுறீங்க பிரதர். என் வாழ்க்கையில இருக்கிற காயம் வெளிய யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சிலர்லாம் சில காயங்கள வெளிய சொல்றதுக்கு கூட ரொம்ப வருத்தப்படுவீங்க. எங்கேயாவது சொல்லிட்டா ஏதாவது ஆயிடுமோ? கண்டிப்பா சொல்றேன், உங்க காயத்த மனுஷங்ககிட்ட சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க காயப்பட்டத சொல்லும்போது, அவங்க உடனே வந்து உங்கள தேற்றுவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? உடனே வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நெனைக்கிறீங்களா? "ஓ! நீ காயப்பட்டுட்டியா? சரி" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் எத தான் பேசுவாங்கன்னா, அவங்க தரப்பு நியாயத்த தான் பேசுவாங்க. அவங்க தரப்பு நீதிய தான் பேசுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டது தெரியாது. நீங்க உடைக்கப்பட்டது தெரியாது. நீங்க தனிமையில அழுதது இந்த மனுஷங்களுக்கு தெரியவே தெரியாது. கடைசி வரைக்கும் எத தான் பேசுவாங்கன்னா, நான் தப்பு பண்ணல. நான் சரியா இருக்கிறேன். உன்னால தான் பிரச்சனை. உன்னால தான் இது வந்துச்சு. இப்படித்தான் உலகம் பேசும். இன்னைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவத்துல தேவப்பிள்ளைய நீ வாழ்ந்துட்டு இருக்கிறியா? நீங்க கிறிஸ்தவரா இருக்கலாம். கிறிஸ்தவர் அல்லாதவரா கூட இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், என் இயேசு யார் தெரியுமா? யாருமே காண முடியாத காயத்தை காண்கிறவர். ஒருவேளை உங்க கை வெட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா எல்லாரும் பார்த்துடலாங்க. உங்க கால் உடைஞ்சிருந்துச்சுன்னா எல்லாரும் பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உடைஞ்சிருக்கிறது உங்க மனசு, உங்க ஆத்துமா, உங்க ஆவி. இதை யாருமே பார்க்க முடியலையே. யாருமே அதை நோக்க முடியலையே. இன்னைக்கு இதுதானே பிரச்சனை நிறைய பேரோட லைஃப்ல. ஏன் ஆண்டவரே என் லைஃப்ல யாரும் பார்க்கிறதுக்கு கூட இல்லையா? நிறைய டைம் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு காயத்துக்கு இருக்கிற வலிய விட, இந்த காயத்த கேட்கறதுக்கு யாருமே இல்ல. இந்த வலிய சொல்றதுக்கு யாருமே இல்லன்னு சொல்ற வலி ரொம்ப ரொம்ப கொடுமை தேவ பிள்ளையே. எனக்கு தெரியும். ஒருத்தன் காயப்பட்ட வலிய விட, அந்த காயத்த சொல்ல முடியாம தவிக்கிற வலி ரொம்ப பெரிய வலி. அந்த வலி அனுபவிக்க முடியாத வலி. அந்த வலிய வெளிய சொன்னா கூட யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. தேவ பிள்ளையே, உன் வலிய நீ ஒருவேளை சொல்ல முடியும் மனுஷங்க கிட்ட. அவங்களால உன் வலிய உணர முடியாது. ஆனா என் இயேசு யார்னா, உன் வலிய கேட்கிறவர் மட்டும் இல்ல, அதை உணர்ந்து பார்க்கிறவர். அத உன் சைடுல இருந்து பார்ப்பார். உன் சைடுல என்ன நியாயம் இருக்குது? உன் சைடுல இந்த விஷயத்துல என்ன விஷயம் இருக்குங்கிறத என் இயேசு பார்ப்பார். இந்த ராத்திரி ஒருவேள நீங்க ரொம்ப உடைக்கப்பட்டிருக்கலாம். ரொம்ப அப்படியே வெளிய சொல்ல முடியாம தவித்துக் கொண்டிருக்கலாம். வலியிலேயே பெரிய வலி என்னன்னா, துரோகத்தினால வந்த வலி. இன்னைக்கு ஒருவேளை சில துரோகம் இந்த யோசேப்பு நினைச்சிட்டாரு. மரியாள் நல்லவங்க, நீதிமான். அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா இந்த யோசேப்பு என்ன நினைச்சிட்டாருன்னா, இந்த மரியாள் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களோ. சமீபத்துல கூட ஒரு வாலிப பையன் ஒரு பொண்ணோட பழகிக் கொண்டு இருந்திருக்கிறார். அப்ப திடீர்னு அந்த பொண்ணு இவருக்கே தெரியாம இன்னொரு பையன் கூட பழகி, பண்ணவே கூடாத சில தப்புகள பண்ணிருச்சு. அப்ப அந்த வாலிப பையன் கிட்டத்தட்ட பல நாளு டெய்லி அழுதான். டெய்லி, டெய்லி தனியா ஒரு வீட்ல உட்கார்ந்து அழுது, அழுது, அழுது எனக்கு டெய்லி ஃபோன் வரும். இப்படி பிரச்சனை, அப்படி பிரச்சனை. என்னால இருக்க முடியல. நான் இவ்ளோ தப்பு பண்ணிட்டேனே, இவ்ளோ வந்துட்டேனே. டெய்லி அழுக. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்க்கையில வந்து ஒரு துரோகத்தோட வலி. நெறைய பேரோட லைஃப்ல இந்த துரோகத்த நீங்க கடந்து தான் வரணும். துரோகத்தை எல்லாம் பார்க்காம ஒரு மனுஷன் வாழவே முடியாது. ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலயும் சில துரோகங்கள சந்திச்சு தான் ஆகணும். ஒருவேளை தேவ பிள்ளையே, இன்னைக்கு சில துரோகம் உன்ன உடைய பண்ணிருச்சா? சில துரோகமான வார்த்தை, துரோகமான வலி இன்னைக்கு உன்ன காயப்படுத்திருச்சா? இன்னைக்கு இந்த துரோகத்துக்கு உன்னால நியாயம் கேட்க கூட முடியாது. நீ போய் நியாயம் கேட்டா கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உன் மேல தான் தப்பு. உன் மேல தான் காரணம். இன்னைக்கு உலகம் ஒண்ணு ரொம்ப பழகிருச்சு. என்ன பழகிருச்சுன்னா, பழியெல்லாம் தூக்கி மத்தவங்க மேல போடுறதுக்கு ரொம்ப பழகிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா ஜனங்களுமே இப்படிதான். இன்னைக்கு யாருமே அவங்க சைடுல இருக்கிற தப்ப ஒத்துக்கிறதுக்கு கரெக்ட்டா நிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாருமே எப்படி பழகிட்டோம்னா, என் மேல இருக்கிற தப்பை எல்லாம் அப்படியே அடுத்தவன் மேல தூக்கி போடுறதுக்கு இன்னைக்கு பழகிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? சிலர் உங்கள உடைச்சுட்டாங்களா? உங்க துரோகத்துக்கான வலிய கொடுத்தவங்க கிட்ட போய் தேடாதீங்க. அவங்களே உங்கள
உடைச்சிட்டு போயிட்டாங்க, நீங்க வேண்டான்னு போயிட்டாங்க, இல்ல நீ ஆகாதுன்னு போயிட்டாங்க. நான் சொல்றேன், தூக்கி வீசின ஒருத்தவன் கையில மறுபடியும் திரும்ப போறதுக்கு நீங்க ஒன்னும் பவுன்சிங் பால் கிடையாது. தேவ பிள்ளையே, உன்னை சில மனுஷங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா, உடைச்சிட்டாங்கன்னா, உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், தூக்கி வீசினோன்ன திரும்பி போறதுக்கு நீ ஒன்னும் பவுன்சிங் பால் கிடையாது. நீ உயிரோட இருக்கிற ஒரு மனுஷன், உயிரோட இருக்கிற ஒரு மனுஷி. இன்னைக்கு நீ ஒரு முடிவெடு. என்ன தூக்கி வீசினவங்கள நான் ஏன் திரும்பி போய் பார்க்கணும்? ஏன் ஏன் அவங்க கூட மறுபடியும் போய் போராடணும்? நான் எங்க போறேன்னா, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறேன். நான் உண்மையாவே சொல்றேன், நீங்க நிறைய பேர் எப்படிதான் இருக்கிறீங்கன்னா, பவுன்சிங் பால் மாதிரி இருக்கிறீங்க. நீங்க நிறைய டைம் மனுஷன் உன்னை உதறி தள்ளிட்டான், வேண்டான்னு சொல்லிட்டான், உடைச்சிட்டான். ஆனா திரும்ப திரும்ப எங்க போய் நிக்கிறீங்கன்னா, அங்கேயே போய் நிக்கிறீங்க. அவங்க கிட்டயே போய் நிக்கிறீங்க. உங்களால அவங்கள விட்டு வர முடியல. சில மனுஷங்களை விட்டு தூரப்பட முடியல. அது ஒருவேளை உங்க கணவனா இருந்தா ஓகே, உங்க பிள்ளைகளா இருந்தா ஓகே. ஆனா யாரோ ஒரு 3வது மனுஷன், யாரோ ஒரு உறவு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. மறுபடியும் நீங்க போய் அவங்க முன்னாடி நிக்கணும்னு உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது? இன்னைக்கு சிலருக்கெல்லாம் காயப்பட்டா கூட அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை. உங்களை காயப்படுத்திட்டாங்க, உடைச்சிட்டாங்க, எல்லாம் உண்மை. ஆனா அவ்வளோ காயப்படுத்தி கூட உங்களால என்ன பண்ண முடியலன்னா அதை விட்டு வெளியே வர முடியல. இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, நீ என்ன பண்ணணும்னா வெளியே வந்து ஆகணும். சில விஷயத்திலிருந்து சில தேவ பிள்ளைகள் வெளியே வந்து ஆகணும். சில காயத்தோட வாழ முடியாது, நீ கண்ணீரோடைய வாழ முடியாது. கண்டிப்பா சொல்றேன், உங்களை தூக்கி வீசினவங்களுக்கு, உங்களை காயப்படுத்தினவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஒரு பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டுறது. உங்களை தூக்கி எறிஞ்ச மனுஷங்களுக்கு முன்னாடியோ, உங்களை ஏளனம் பண்ணின மனுஷங்களுக்கு முன்னாடியோ நின்று காட்டுறோம் பாருங்களேன், அதுதான் மிகப்பெரிய சாதனை. அவங்க முன்னாடி நீங்க ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, எழுந்து நிற்காம போயிடக்கூடாது. நம்மை தள்ளி விட்ட மனுஷனுக்கு முன்னாடி நம்ம ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ, அந்த மனுஷனுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நிற்கணும். நம்மை நிற்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத அந்த மனுஷனுக்கு நம்ம காட்டணும். அதையாவது நம்ம செய்யணும். இன்னைக்கு நிறைய பேரு ஒரு வழி வந்துட்டு அப்படியே கடந்துறோம், அப்படியே முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல வாழ முடியாது அப்படின்னு நினைச்சிடறோம். ஒரு பையன் சொன்னான், என்ன ரொம்ப துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நான் செத்துறட்டுமா, எனக்கு வாழவே பிடிக்கல, ஏதாவது பண்ணிக்கலாம் போல இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த பசங்களை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு கூட தெரியாது. அஃப்கோர்ஸ் இவன் பண்ணது தப்பா இருக்கும், இவன் போய் சம்மந்தம் இல்லாத விஷயம் தப்பு. ஆனா தப்பு பண்ணிட்டு வந்துதான் நிக்கிறான், தப்பு பண்ணிட்டு வந்துதான் அழுகிறான். ஆனா தப்பு பண்ணிட்டு வந்து கூட எங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, அவனை அந்த தப்பை குத்தி காட்டவும் முடியாது. அந்த இடத்துல அவனை எப்படியாச்சும் நாங்க என்னதான் பண்ணி ஆகணும்னா ஆறுதல் படுத்தி அவனை எப்படியாவது எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடியும் அனுப்பதான் பார்ப்போம். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், நீங்க எவ்வளோ காயப்பட்டு இருந்தாலும், எவ்வளோ உடைக்கப்பட்டு இருந்தாலும், உங்க காயங்களை ஆண்டவர் பார்க்கிறார். யாருமே பார்க்காத உன் வாழ்க்கையின் சில பக்கங்களை என் இயேசு பார்க்கிறார். அவர் பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வம். உன்னுடைய கண்ணீரை பார்க்கிறார், உன்னுடைய வேதனையை பார்க்கிறார். ஆண்டவர் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை, ஆண்டவர் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம்னு கேட்கறீங்களா? ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்புறாரு. இன்னைக்கு சில விஷயம் உங்களை அழுக வச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுங்க. கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கு அழுததை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுற ஒரு நாள் வரும். இன்னைக்கு மட்டும் நீங்க அழுகலைன்னு வச்சுக்கோங்களேன், சில பெரிய நன்மைகளை நீங்க கையில வாங்கியிருக்கவே முடியாது. சில பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க கையில பெற்றுக்கவே முடியாது. இந்த கண்ணீர் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையின் பெரிய சந்தோஷமா மாறும் என்பதை நீ மறந்து போயிடாத தேவ பிள்ளையே. ஒருவேளை சிலதை கர்த்தரும் கையை விட்டு எடுக்கிறார்னா, நான் விசுவாசிக்கிறேன், மிகப்பெரியதை கத்த தர வல்லமை உள்ளவர். எத்தனை நாள் அழுக போறீங்க, எத்தனை நாள் காயத்தோட வாழ போறீங்க? நான் உங்களுக்கு சொல்றேனே, என் ஆண்டவர் யார்? அவர் காயம் கட்டுகிறவர். என் ஆண்டவர் யார்? அவர் இஸ்ரவேலின் ரண வைத்தியர். இந்த ராத்திரி ஆண்டவர் முதலாவது ஒரு காரியம் சொல்லுகிறார், யாருமே காணாத காயங்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, போராட்டம் ஒரு மனுஷனுக்கும் தெரியாது. நீ என்ன நினைக்கிற? இதை அப்படியே மூடி வச்சுட்டா போதும், இதை யாருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த காயத்தை ஆத்துறதை விட, இந்த பிரச்சனைய முடிக்கிறத விட, இதை வெளியே தெரியாம பார்த்துக்கணுங்கிறதான உன் பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற காயம், அந்த வலியை விட, இதை யாருக்குமே தெரியாம பார்த்துக்கணும், இதை யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அதை நீ காத்து கொள்ளுக்கிற வழி பாரு, அது அதை விட ரொம்ப பெரிய பெயின், அது ரொம்ப பெரிய வலி. நீங்க அப்படிப்பட்ட வழியில போய் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் யார் தெரியுமா? யாருமே காணாத காயங்களை வந்து
காயம் கட்டுகிறவர். இந்த இடத்துல யோசேப்பு பாருங்களேன், அவர் காயப்பட்டு இருக்கிறார். யாருக்கும் தெரியாது, மரியாளுக்கு தெரியாது, சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நியமிச்சு வச்சவங்களுக்கு தெரியாது. இதை பார்த்த ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். போய் சொல்லு, அவன் காயத்தை ஆற்று, அவன் வாழ்க்கையை மாற்று. ஒரு யோசேப்புக்காக தேவ தூதனை அனுப்புவார்னு சொன்னா, இந்த ராத்திரி நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், எங்கெல்லாம் காயப்பட்டு இருக்கிறதோ, எங்கெல்லாம் நிம்மதி இல்லாம வாழ்றீங்களோ, எங்கெல்லாம் சமாதானமே இல்லாம வாழ்றீங்களோ, சந்தோஷமே இல்லாம வாழ்றீங்களோ, அதை மாத்த ஆண்டவர் வருவார். சந்தோஷமே இல்ல, நிம்மதியே இல்ல, மாத்தாண்டவர் வருவார். ஒரு டைம் எலியா என்கிற தேவ மனுஷன், நான் பல டைம் உங்களுக்கு இந்த பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அவர் சூறை செடியின் கீழே அவர் படுக்கும்போது அவர் கூட இருந்த உடன் ஊழியர்கள் யாரும் வரல, அவரை வழிநடத்தின மனுஷங்க யாரும் வரல. ஆனா ஆண்டவராகிய தேவன் வந்தார். நிறைய வேலையில தேவ பிள்ளையே, நீ உடைஞ்சு போய் படுக்கும்போது உன் உடைவுக்கு காரணமா இருக்கிறவன் அவங்க உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உன் உடைவுக்கு நிறைய டைம் நான் சொல்றேன், உன் உடைவுக்கு காரணமா இருக்கிறவங்க உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. உன்னை தேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க உன்னை வந்து தூக்கி விட ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. ஆனா என் இயேசு வந்து உன்னை தூக்கி விடுவார். என் இயேசு வந்து அவங்க கண்ணுக்கு முன்னாடி உன்னை தூக்கி நிறுத்துவார். நீ அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லு, உனக்கு முன்னாடி என் ஏசப்பா என்னை தூக்கி விடுவார். நீ என்ன தள்ளுன, ஆனா என் ஏசப்பா என்னை தூக்கி விடுவார். இன்னைக்கு ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, என்னை யார் தள்ளினாலும் ஏசப்பா என்னை தூக்கி விடுவார். என்னை தள்ளுனவங்களுக்கு முன்னாடி, நான் எழும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி, நான் குழியிலேயே கடக்கணும்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி என் ஏசப்பா என்னை தூக்கி விடுவார். என் ஏசப்பா என்னை வாழ வைப்பார். என் ஏசப்பா என்னை மேல கொண்டு வருவார். என் ஏசப்பா எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார். என் ஏசப்பா எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். அதை பார்த்து நீ உடைஞ்சு போவ. அப்படிப்பட்ட நாளை என் கர்த்தர் தருவார். இன்னைக்கு அப்படி இருங்க. யோசேப்பை பாருங்க ஆற்றுகிறாரு. சோ முதலாவது ஆண்டவர் யாருன்னா, யாருமே காணாத காயத்தை கண்டு ஆற்றுகிற தெய்வம். இரண்டாவது பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். கவனிங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். முதலாவது நான் சொன்னேன், யாருமே காணாத பகுதி, யாருமே காணாத பிரச்சனை. இரண்டாவது பாருங்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இது என்னன்னு கேக்குறீங்களா? இந்த இருதயம் நொறுக்கப்படுறது உள்ள இருக்காது, வெளியே தெரிஞ்சிடும். சில பிரச்சனையெல்லாம் எவ்வளோ மூடி மறைச்சு பார்த்தாலும் பூதாகரமா வெளியே தெரிஞ்சிடும். சிலதையெல்லாம் நம்ம அடக்கி வச்சிடலாம், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா நம்ம தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற வேகத்தை விட அது தெரியற வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது பாருங்க, நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் யாருன்னா, காயம் கட்ட அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம். சோ ரெண்டாவது, நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் பார்க்கிறார். நொறுக்கப்பட்ட இருதயம் சாதாரணமானது இல்லைங்க. நொறுக்கப்பட்டுருச்சுன்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கிளாஸ் கண்ணாடி கீழே விழுந்து உடையுதுன்னா அந்த சத்தம், அங்க இருக்கிற சில்லுகள் எல்லாரு கண்ணுக்கும் அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த நொறுக்கப்பட்ட இருதயங்கிறது செகண்ட் ஸ்டேஜ், அதாவது இரண்டாவது நிலை. ஃபர்ஸ்ட் சொன்னேன், யாருக்குமே தெரியாம உடையிறது முதல் நிலை. இரண்டாவது, நொறுக்கப்பட்ட இருதயம், நொறுக்கப்பட்ட வாழ்க்கை எல்லாருமே காண்கிற நிலை. அந்த காயத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் யாருமே காணாத சில காயம் இருக்கும், அதை கர்த்தர் ஆற்றுவார். இரண்டாவது, வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற காயம் எல்லா மனுஷனும் பார்க்கிற காயம். பிரதர், இது யாருக்கும் தெரியாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, இன்னைக்கு நான் உடைஞ்சிருக்கிறது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு பிரதர், யாருக்குமே தெரியாம இல்ல பிரதர், அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. சிலர் பரிதாபப்படுறேன்னு சொல்லியே உன் வாழ்க்கையின் அத்தனை ரகசியத்தையும் கொண்டு போய் ஊருக்கே தாரத்தப்பட்டை அடிச்சு பரப்பிட்டாங்கல்ல. என் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை சிலத மனுஷங்க கண்டு இருப்பாங்கன்னா அவங்க திரும்பியும் ஒண்ணு காண்பாங்க. அது என்னன்னா, நான் உன்னை கட்டுறத. ரெண்டாவது பாருங்க, நொறுக்கப்பட்ட இருதயத்தை என் ஆண்டவர் காயம் கட்டுகிறவர். நொறுக்கப்பட்ட இருதயத்தை யாராவது காயம் கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களா? மனுஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது. என் ஆண்டவர் காயம் கட்ட முடியும். ஹார்ட்ல ஹோல் இருந்தா அதை டாக்டர்ஸால அடைச்சிட முடியும். ஹார்ட்ல ஒரு சின்ன ஓட்டை ஹோல் இருக்குதுன்னா டாக்டர்ஸ் அதை நல்லா அடைச்சிருவாங்க. ஹார்ட்டே எல்லா இடத்துலயும் வெடிச்சிருக்குதுன்னா, ஹார்ட்டே இல்லாம இருக்குதுன்னா எப்படி சரி செய்ய முடியும்? இந்த நொறுக்கப்பட்ட இருதயம் அப்படிதாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எதையுமே உள்ள மறைச்சு வைக்க முடியாம எல்லாமே வேதனையெல்லாம் கொப்பளிக்கிற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அப்படி நொறுங்கி இருக்கலாம். நொறுக்கப்பட்டவங்க நீங்க எப்ப யார்ட்டையாவது சொல்லி அழுதரலாமா, எனக்கு சொல்றது
சொல்றதுக்கு ஆளே இல்ல பிரதர், எப்பவோ சொல்லி வெடிச்சுட்டா போதும், அப்படி இருக்கு என் நிலைமை. இன்னைக்கு உன் இருதயம் நொறுங்கி இருக்கு. என் ஆண்டவர் உன் நொறுக்கப்பட்ட இருதயத்தை காண்கிறவர், உன் உடைக்கப்பட்ட இருதயத்தை என் ஆண்டவர் காண்கிறார். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்றார், இரண்டாவது நான் எதை காயம் கட்ட விரும்புறேன் தெரியுமா? நொறுக்கப்பட்ட இருதயத்தை, உடைஞ்சு போன இருதயத்தை, ஒண்ணுமில்லாம சுக்குநூறு ஆக்கப்பட்டிருக்கிற இருதயத்தை நான் காயம் கட்ட விரும்புறேன். இன்னைக்கு நிறைய பேரு இந்த நொறுங்கி போனதுனாலயே உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. உங்க பிரச்சனை அத்தனை பேருக்கும் போய் சேர்ந்துருச்சு. பிரதர், அன்னைக்கு நான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. சொந்தங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேருக்கு உங்க கஷ்டம் தெரிஞ்சிருந்தாலோ, எத்தனை பேருக்கு உங்க காரியம் தெரிஞ்சிருந்தாலோ, என் ஆண்டவருக்கு உங்க விஷயம் தெரியும். நீங்க உடைஞ்சு போயிருக்கிறது அவருக்கு தெரியும். நீங்க நொறுக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு தெரியும். என் ஆண்டவருக்கு இன்னும் ஒண்ணு தெரியும். உன் நொறுக்கப்பட்ட இருதயத்தை எப்படி சரி பண்ணணும்னு என் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம யோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, யோபு 1வது அதிகாரத்துல எல்லாமே அவருக்கு போன உடனே இந்த காரியத்தை அவர் யார்ட்டையுமே சொல்லல. யார்ட்டையுமே சொல்லல. நீங்க யோபுடைய புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோபு யார்ட்டையும் போய் என் பிள்ளை இறந்துருச்சு, இதாயிருச்சு, அது ஆயிருச்சு, யார்ட்டையுமே சொல்லல. ஆனா இந்த செய்தி காத்துலயே பரவி எங்கெங்கயோ போய் யோபுடைய சிநேகிதர்கள்லாம் கூடி வந்து இவனுக்கு ஆறுதல் சொல்லலாம்னு வருவாங்க. அப்போ நிறைய பேருடைய லைஃப்ல சில விஷயத்த நம்ம சொல்லவே மாட்டோம். ஆனா நம்ம சொல்லாமையே சிலது எப்படி இருக்கும்னா அப்படியே பரப்பிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சிலர் பரப்புறதுக்கே சில கூட்டம் அலையுது. நீங்க உடைஞ்சு போனதை மறைக்கிறதுக்கு இல்ல, நீ உடைஞ்சு போனதை உலகத்துக்கு காட்டுறதுக்கு, நீ உடைஞ்சு போனதை எடுத்து காட்டுறதுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் அலையுது. நீங்க நினைச்சுக்காதீங்க, நீங்க உடையறத போய் வெளியே சொல்றவன் ஏதோ பரிதாபத்துல சொல்லல, உன்னை அடையாளம் காட்ட சொல்றான், உன்னை அவமானப்படுத்த சொல்றான், உன்னை அசிங்கப்படுத்த சொல்றான். ஆனா எனக்கு தெரியும், என் ஆண்டவர் மறுபடி யார்னா உன்னை காயம் கட்டி அதே கண்களுக்கு முன்பாக உன்னை தலை நிமிரச் செய்கிறவர். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் போனது உண்மை. ஆனா அத்தனை கண்களுக்கு முன்பாக யோபுவை மறுபடியும் தலை நிமிரச் செய்த ஆண்டவர். இந்த ராத்திரி நான் சொல்றேன், நொறுக்கப்பட்ட இருதயத்தோட எங்க பிரதர் தலை நிமிர்றது? நிம்மதி வந்துட்டா போதுமே, சந்தோஷம் வந்துட்டா போதுமே. இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷம் கூட இல்ல. இன்னைக்கு உன்னை எது நொறுக்கிச்சுன்னு நினைக்கிற? ஒரு வேலை இல்லாத காரியமா, ஒரு திருமண காரியமா, இல்ல மனுஷனுடைய வார்த்தையா, எதுப்பா உன்னை நொறுக்கிருச்சு? இன்னைக்கு எது ஒண்ணு உடைச்சிருச்சு நீ நினைக்கிற? உன்னை நொறுக்குகிற மனுஷ வலிமையை விட உன்னை கட்டுகிற கர்த்தருடைய வல்லமை ரொம்ப அதிகமானதுங்கிறத மறந்துடாத. நீங்க உங்களை ரொம்ப மனுஷன் நொறுக்கும் போது ஒன்னு யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உலகம் நொறுக்காத அளவுக்கு நம்ம நொறுக்கிருமா? அப்போ இதெல்லாம் சொல்றது ஈஸி தான். ஆனா நீங்க போகும்போது தான் தெரியும், என்ன பிரதர் வேற யாராவது சொல்லியிருந்தா பரவாயில்ல, இவங்க சொல்லிட்டாங்களே. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, உங்களை நொறுக்கினது யாரோ 3வது மனுஷனா இருந்தா தன்னால போயிட்டே இருப்பீங்க. ஆனா ரொம்ப நேசிச்சவங்க, நான் இவங்களுக்காக தானே வாழ்ந்தேன், நான் இவங்களுக்காக தானே எல்லாம் பண்ணேன், இவங்களே என்ன நொறுக்கிட்டாங்களே, இவங்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, நான் எப்படி வாழுவேன்னு சிலர் இருப்பீங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க தூக்கி வீசலாம், ஆனா நான் உன்னை தூக்கி வீச மாட்டேன். நான் உன்னை மறுபடியும் கையில எடுக்கிறேன். நான் உன்னை காயம் கட்டுறேன். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உடைஞ்சு போயிட்டியா, நொறுக்கப்பட்டுட்டியா? யோபுடைய வாழ்க்கை நொறுக்கப்பட்ட வாழ்க்கை. அதை ஆண்டவர் வந்து கட்டினார். இன்னைக்கு உங்க நொறுக்கப்பட்ட வாழ்க்கை உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சா? உங்க நொறுக்கப்பட்ட வாழ்க்கை உலகத்துக்கே காண கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க உடைஞ்சு போனதை உலகம் பார்க்கணும்னா என் கர்த்தர் அனுமதிக்காம பார்க்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை உடைஞ்சு போனதை மனுஷனை கர்த்தர் பார்க்க பண்ணுவார்னா எனக்கு தெரியும், மறுபடியும் உன்னை கட்டி ஒரு பெரிய ஆசீர்வாதமா, பெரிய உபயோகமா, உன்னை பெரிய நன்மையா என் ஆண்டவர் மாற்றுவதையும் உலகம் காண வைப்பார். நீங்க நினைச்சுக்காதீங்க, யாரோ பரப்பிட்டாங்க, யாரோ பண்ணிட்டாங்க, உண்மைதான் பரப்புனாங்க தான். ஆனா அதெல்லாம் தாண்டி கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே யாரையும் சென்று அடையாது. இந்த ராத்திரி சொல்றேன், உங்க வாழ்க்கையில இருக்கிற சில விஷயத்தை கர்த்தர் தான் சிலதை பப்ளிஷ் பண்றார், சிலதை கர்த்தர் மறைக்கிறார், சிலதை கர்த்தர் அனுமதிக்கிறார். தேவ அனுமதியோடு சில விஷயங்கள் வெளியே போகலாம். தேவ அனுமதியோடு சில விஷயங்கள் உங்கள் வாழ்வை விட்டு வெளியே போய்கொண்டிருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி சொல்றேன், சிலது வெளியவே போயிருந்தாலும் அதை ஆண்டவர் என்ன செய்ய போறார்னா மறுபடியும் உடைய வாழ்க்கையில அதை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். நான் ஒரு வார்த்தைய ஆண்டவர் என்னோடு சொன்னாரு, காயத்தை மனிதனை காணச் செய்த நானே அவர்கள் கட்டப்படுவதையும் காணச் செய்வேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை என்கிட்ட தெளிவா சொன்னாரு. நான் அவங்க காயத்தை பார்க்க வச்சேன்ல, அதே தேவன் நான் யாருன்னா அவங்க மறுபடியும் கட்டப்படுறதையும் காண வைப்பேன். இந்த ராத்திரி உங்க காயத்தை உலகத்தை பார்க்க வச்ச ஆண்டவர் மறுபடியும் நீங்க கட்டப்படுறத காண வைப்பார். மறுபடியும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுறத அவர் காண வைப்பார்.
வைப்பார். மறுபடியும் நீங்க உயர்ந்து நிற்கிறத அவர் காண வைப்பார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு மனுஷன் பார்த்துட்டான், இவங்க பார்த்துட்டாங்க, அவங்க பார்த்துட்டாங்க. ஃபீல் பண்ணாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்த அழுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க எவ்வளவு அழுக முடியுமோ அழுதுருங்க. உங்க பிரச்சனைக்கு எவ்வளவு போராட முடியுமோ போராடிருங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த ராத்திரி ஆண்டவர் காயம் கட்ட போகிறார். ஒரு காயத்தோட உங்களால ஓட முடியாது. ஒரு காயத்தோட உங்களால ஜெயிக்க முடியாது. ஒருத்தன் கால் உடைஞ்சிருக்குன்னு வைங்க, அவன் ரன்னிங் ரேஸ் போணும். எப்படிங்க அவன் ஓடுவான்? கால் சரியாகாம அவனால எப்படி ஓட முடியும்? அதே போல இன்னைக்கு நீங்க வாழணும், நீங்க ஜெயிக்கணும் எல்லாம் உண்மை. ஆனா அதுக்கு முன்னாடி உன் காயம் ஆற்றப்படணும். நீங்க நினைச்சுக்காதீங்க, நான் காயத்தோடயே வாழ்ந்துருவேன் பிரதர். நான் காயத்தோட இருந்துக்கிறேன். என் வாழ்க்கையே காயம் தானே. நான் வாழ்க்கை ஃபுல்லா காயத்தோடயே வாழ்ந்துக்கிறேன். ஆனா இல்ல, இல்ல, இல்ல. இந்த காயம் ஆற்றப்பட்டாதான் நீ அடுத்த நிலைமைக்கு போ முடியும். இந்த காயம் சரி பண்ணாதான் நீ அடுத்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு நீ சில ஆசீர்வாதத்தையோ, சில நன்மையோ சுதந்திரிக்கணும்னா இன்னைக்கு உன் காயம் ஆற்றப்படணும். காயம் ஆற்றப்படாம நீங்க எதையுமே அனுபவிக்க முடியாது. எதையுமே சுதந்திரிக்க முடியாது. இந்த ராத்திரியின் ஆண்டவர் சொல்றாரு, நான் சிலருடைய காயங்களை ஆற்ற வந்திருக்கிறேன். சிலருடைய உடைக்கப்பட்ட உள்ளங்களை ஆற்ற வந்திருக்கிறேன். மகளே உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன் மகளே. மகனே உன் பக்கத்துல வந்து நிக்கிறேன். சிலர்லாம் உடைச்சிட்டு நம்ம பக்கத்துல கூட வரமாட்டாங்க. உடைச்சவங்களே அவங்கதான். ஆனா கிட்ட கூட நெருங்க மாட்டாங்க. போயிட்டே இருப்பாங்க. மனுஷன் உடைச்சிட்டு அப்படியே போய்க்கிட்டே இருப்பான். ஆனா நீ உலகத்தால தான் உடைக்கப்பட்டேன்னு தெரிஞ்சு கூட, ஆண்டவருடைய வார்த்தைய மீறி போய் தான் உடைக்கப்பட்டேன்னு தெரிஞ்சு கூட, அவருக்கு இஷ்டம் இல்லாம தான் போய் நீ உடைக்கப்பட்டேன்னு தெரிஞ்சு கூட, நீ கூப்பிடாமயே என் இயேசு உன் பக்கத்துல வந்து நிப்பார். நீ கூப்பிடாமயே உன் பக்கத்துல வந்து காயம் கட்ட என் இயேசு நிப்பாருப்பா. நெறைய சமயம் தேவ பிள்ளையே, உனக்கு உடைக்கப்பட்டதுக்கு காரணமா இருந்த யாருமே பக்கத்துல நிக்க மாட்டாங்க. உன் உடைவுக்கு எத்தனையோ மனுஷன் தான் காரணம். அது அந்த மனுஷி தான் காரணம். ஆனா நீ உடைஞ்சதுக்கு காரணமா இருக்கிற அவன் கூட உன் பக்கத்துல வரமாட்டாங்க. ஆனா இது அத்தனையும் நடந்தது எதனால? உன் தப்பினால, உன் கீழ்ப்படியாமையினால, நீ கர்த்தரை விட்டு போனதுனால. ஆனா கூட ஆண்டவர் யார் தெரியுமா? நீ கூப்பிடாமயே வந்து உன் பக்கத்துல நின்று இவனை எப்படியாவது காயம் கட்ட முடியுமா? இவனை எப்படி சரி பண்ணலாம்? இவனை எப்படி மறுபடியும் நடக்க வைக்கலாம்? இவனை எப்படி மறுபடியும் ஆசீர்வதிக்கலாம்? மறுபடியும் எப்படி இவனை என்னுடைய பிள்ளையா என் ஸ்தானத்துல வைக்கலான்னு விரும்புகிற கர்த்தர் என்னுடைய கர்த்தர். சோ 2வது ஆண்டவர் எந்த காயத்தை கட்டுறார்னா, நொறுக்கப்பட்ட காயங்களை அவர் கட்டுகிறார். 1வது யாருமே காணாத காயத்தை என் கர்த்தர் கட்டுகிறார். 2வது ஆண்டவர் சொல்றாரு, உன் நொறுக்கப்பட்ட காயத்தை நான் கட்டுறேன். 3வது பாருங்களேன், ஒரே ஒரு விஷயம் சீக்கிரமா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 35வது வசனம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். கவனிங்க, யோசேப்புடைய அப்பா யோசேப்பு இறந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு துக்கம், ஒரு வேதனை. பையன் இறந்துட்டான், வாழ முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு சில இழப்பு ரொம்ப பெரிய வலியை கொடுத்துரும். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பெண். அந்த பொண்ணு திடீர்னு பார்த்தா அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு மறிச்சிருச்சு. அவங்கள எப்ப பார்த்தாலும் எப்ப பேசினாலும் அவங்க கண்ணீர் விட்டு அழுவாங்க. அவங்க பக்கத்துல எனக்கு போகும்போதே வருத்தமா இருக்கும். அவங்கள பார்க்கும்போதே வருத்தமா இருக்கும். ஐயோ! இவங்க எப்பவுமே அழுவாங்களே! அவங்க ஒட்டைக்கு ஒரே பொண்ணுங்க. அவங்க வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணது எதுக்குதான்னா, அந்த ஒரே பொண்ணு. ஆனா திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல். அந்த காய்ச்சல் அப்படியே இறந்துட்டாங்க. அப்போ இது எவ்வளோ கொடுமை இல்ல? எவ்வளோ வேதனை இல்ல? அப்போ இந்த வருத்தத்த நம்மளால என்ன பண்ணவே முடியாது. இது பண்ணவே முடியாதுல்ல. சில வருத்தம்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஆற்றவே முடியாத வருத்தம். இந்த இடத்துல யாக்கோபுக்கு அப்படிதான் இருக்குது. பையன் இறந்துட்டான். இதுக்கு மேல இந்த வருத்தத்தை சரி பண்றதுக்கு யாரும் இல்ல. இந்த வருத்தத்தை ஆற்றுறதுக்கு யாரும் இல்ல. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க வாழ்க்கையில ஆற்றவே முடியாத சில காயம் இருக்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற காயம் ஆற்றவே முடியாத அளவுக்கு கொடுமையா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் யார் தெரியுமா? யாருமே ஆற்ற முடியாத காயத்தை ஆற்ற வருகிறவர். இந்த யாக்கோபு பக்கத்துல பையன் வந்து நிக்கிறான், பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, அப்பா பரவாயில்லப்பா, விட்டுருங்கப்பா, பாத்துக்கலாம், நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்க உங்க பக்கத்துல இருக்கிறோம். இவ்ளோ சொல்லி கூட யாக்கோபால என்ன செய்ய முடியலன்னா, இவங்க வார்த்தைக்கு கூட, இவங்க ஆறுதலுக்கு கூட இடம் கொடுக்க முடியல. நிறைய வேளையில உங்க வருத்தம், உங்க உடைக்கப்பட்ட சூழ்நிலை சிலர் ஆறுதல் சொல்ல வந்தா கூட அத கவனிக்கவே வைக்காது. அத செவி சாய்க்கவே வைக்காது. அவங்களுக்கு லிசன் பண்ணவே வைக்காது. அப்படி ஒரு வருத்தம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா என் ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களுக்கு காயம் கட்டுகிறவர். இன்னைக்கு கொஞ்சம் நான் நினைக்கிறேன், ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை அப்போ
அப்போ ஒரு 2 பேர் நானும் இன்னொரு ஊழியக்காரங்களும் போயி பேசுறதுக்கு என்ன அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த ஊழியக்காரர் பேசுறாங்க. அந்த பையன் கவனிக்கவே இல்ல. அந்த பையன் அத அப்படியே சரி பொத்தாம் பொதுவா அப்படியே ஊழியக்காரர் பேசுறாரேன்னு சொல்லி தலைய ஆட்டிட்டு இருக்கிறான். நானும் பக்கத்துல இருந்தேன். அப்போ எனக்கு தெரியும் அடுத்து நான் பேசணும். அப்ப நான் ரொம்ப சுருக்கமா பேசி முடிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. அவன் எதுக்கு இடம் கொடுக்கலன்னா, அந்த ஆறுதலுக்கோ, அந்த சமாதானத்துக்கோ அவன் இடம் கொடுக்கவே விரும்பல. நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நெறைய பேரோட லைஃப்ல இப்படித்தான் இருக்கும். அந்த டைம்ல உங்க காயப்பட்ட சூழ்நிலையில ஆப்துவன்னு நெனைக்கும்போது, யாருமே ஆப்த முடியாது. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு அதை ஆப்த வல்லமை உள்ளவர். ஒருவேளை சில மனிதர்களை இழந்து போய், சில உறவுகள இழந்து போய் இந்த சத்தத்த கேட்பீங்கன்னா, தேவப்பிள்ளையே, சில வேளையில சில நினைவுகள உங்களால மறக்கவே முடியாது. சில மனுஷங்களோட நீங்க பழகுனது, சிலரோட நீங்க இருந்தது, சிலர் வாழ்ந்தது, அந்த நினைவெல்லாம் டக்குன்னு அப்படி தூக்கி எறிய முடியாது. நீங்க அதே இடத்துல தான் வாழுவீங்க. அங்கேயே தான் இருப்பீங்க. ஸோ நினைவ கண்டிப்பா சொல்றேன். அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனுஷன் எந்த நினைவையும் அழிக்க முடியாது. ஆனா ஒண்ணு பண்ண முடியும். உங்க நினைவோடு அழுத்துகிற சில துக்கத்த, உங்க நினைவோடு அழுத்துகிற சில பாரத்த, உங்க நினைவோடு உங்கள குத்திக் கொண்டிருக்கிற சில முள்ள உங்களால எடுத்து போட முடியுங்கிறத மறந்துராதீங்க. இது யாரால முடியும்? என் ஆண்டவரால முடியும். நான் திரும்பியும் சொல்றேன். சில நினைவுகள உங்களால உங்க வாழ்க்கையில இருந்து அழிக்க முடியாது. சில நினைவு உங்கள வேதனைப்படுத்துது, துக்கப்படுத்துது, காயப்படுத்துது. அந்த நினைவ உங்களால அழிக்க முடியாது. ஆனா அந்த நினைவோடு சேர்ந்து அந்த மனுஷன நினைக்கும்போது, அந்த சூழ்நிலையை நினைக்கும் போதெல்லாம் ஒரு வருத்தம், ஒரு வேதனை உங்க மனசுல அப்படியே பொங்கி வருதுல்ல, அதை இயேசுவால மாற்ற முடியும். அந்த முள்ள இயேசுவால எடுத்து போட முடியும். சோ 3வது என் ஆண்டவர் யார் தெரியுமா? ஆற்றவே முடியாத காயங்களை என் ஆண்டவர் ஆற்றுகிறவர். ஆற்றவே முடியாத காயங்களை எல்லாம் அவர் சீர்படுத்துகிறவர். இந்த ராத்திரி சொல்றேன், சில ஆற்ற முடியாத காயத்தில் இருக்கிறியா? மனுஷன் வந்து சொன்னாலும், யார் வந்து சொன்னாலும் ஆற்றவே முடியலன்னு சொல்றியா? என் ஆண்டவர் ஆற்றுவார். டாக்டர்ஸால இதை ஆற்ற முடியாது. சிலர் உடைக்கப்பட்டு டிப்ரெஷன்ல டாக்டர்ஸ்ட போகும்போது என்ன கொடுப்பாங்க தெரியுமா? மெடிசன், ஸ்லீப்பிங் டோஸ் அதிகமா கொடுக்கறாங்க. இதுக்கு காரணம் என்ன? அவங்களால இத சரி பண்ண முடியாது. சோ உடைக்கப்பட்ட உள்ளத்த என் ஆண்டவரால தான் மாத்த முடியும். சோ 3 காரியம் சொன்னேன். யாருமே காணாத காயத்தை என் ஆண்டவர் ஆற்றுகிறவர். நொறுக்கப்பட்ட காயத்தை அவர் ஆற்றுகிறவர். 3வது ஆற்றவே முடியாது என்று சொல்லுகிற சில காயம் ஆற்றவே முடியாது, சரி பண்ணவே முடியாதுன்னு சொல்றேன்ல, அந்த காயத்தை என் ஆண்டவர் உனக்காய் ஆற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த 24வது நாள் உபவாச ஜெபத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில உடைய பிள்ளைகள் சில காயங்கள், சில வருத்தங்கள், சில வேதனைகளோடு இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீர் இஸ்ரவேலின் ரண வைத்தியர், இஸ்ரவேலின் ரண வைத்தியர். இந்த ராத்திரி வேளையில யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் ஆற்ற முடியாத காயம், ஆற்ற முடியாத வேதனை, நொறுக்கப்பட்ட காயம், மனுஷன் காணாத காயம், பிரதர் என்னை யாருமே பார்க்கிறதுக்கு இல்ல, சொல்றதுக்கு இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லன்னு சொல்ற ஒவ்வொருவருடைய காயங்களும் மாற்றப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையில பிள்ளைகள் எப்படிப்பட்ட காயத்தில் இருந்தாலோ இப்பொழுது இஸ்ரவேலின் ரண வைத்தியர், கீலேயாத்தின் பிசினி தைலம் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் நேராக கடந்து போவீராக. ஒவ்வொரு இருதயங்களை தொடுங்க, அந்த டிப்ரெஷனை தொடுங்க, அந்த வேதனையை தொடுங்க, அந்த மாற்றங்களை தொடுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் டிப்ரெஷன்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் தற்கொலை எண்ணங்கள் விலகட்டும். வாழ பிடிக்கலன்னு சொல்லுகிற அந்த வார்த்தைகள் வாய்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. துக்கங்கள் மறைவதாக, வேதனைகள் மறைவதாக. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, நன்மையை சுதந்தரிப்பார்களாக. இந்த உபவாசம் நாட்களில நீர் எங்கள் காயங்களை கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அத்தனை துதியும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நற்பிரயோஜனமான ஊழியக்காரன், கனத்தையும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். நீரே மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.